எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகனோட அறுபடை வீடுகளை பத்தி. ஆனா இது வெறும் கோயில்களுக்கு போற பயணம் பத்தினது இல்ல. இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆன்மீக வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த பேர்லயே ஒரு பெரிய புதிர் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். படை வீடுனா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்மி கேம்ப் இல்லையா? முருகன் சூரபத்மனோட போர் செய்யறதுக்காக தன் படையோட தங்கியிருந்தது திருச்செந்தூர்ல மட்டும்தான். சரி, அப்போ மத்த 5 இடத்துக்கும் எப்படி இந்த பேர் வந்துச்சு? இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற விஷயம். சரி, முதல்ல அறுபடை வீட்டோட அந்த மர்மத்துக்குள்ள போலாம். இந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்ச இந்த 6 இடங்கள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. திருப்பரங்குன்றத்துல கல்யாண கோலம், பழனியில ஆண்டிக் கோலம், சுவாமிமலையில குருவா இருக்கார். ஆனா நிஜமான படை வீடு, அதாவது ஒரு போர்க்களமா இருந்தது திருச்செந்தூர் மட்டும்தான். அப்போ இந்த பேரு ஒரு வரலாற்று பிழையா? ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஆனா இதுக்கான பதில் போர்க்களத்துல இல்ல, நம்ம தமிழ் இலக்கியத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். புலவரின் வழிகாட்டி. ஆமாங்க, ஒரு புலவர் தான் நமக்கான க்ளூவை கொடுக்க போறாரு. அந்த புலவர் யாருன்னா நக்கீரர். தமிழ் இலக்கியத்தோட முதல் பக்தி நூல்கள்ல ஒன்னான திருமுருகாற்றுப் படையை எழுதினவரே இவர்தான். இந்த நூல்ல தான் அந்த ரகசியம் இருக்கு. அவர் போற பத்தி சொல்லல, நமக்கு ஒரு வழிய காட்டுறான். ஆற்றுப்படுத்துதல், இது என்னன்னா வழிகாட்டுதல்னு அர்த்தம். அந்த காலத்துல ஒரு புலவர் ஒரு ராஜா கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்து மத்த புலவர்கள் கிட்ட அந்த ராஜா ரொம்ப நல்லவர், நீங்களும் போங்க, பரிசு கிடைக்கும்னு சொல்லி வழி அனுப்புவார் இல்லையா? அதுக்கு பேரு தான் ஆற்றுப்படுத்துதல். இப்ப பாருங்க, விஷயம் எவ்வளவு எளிமையா இருக்குன்னு. நக்கீரர் என்ன பண்றாருன்னா, புலவர்களை அரசர்கிட்ட ஆற்றுப்படுத்தாம நம்மள மாதிரி பக்தர்களை முருகனோட அருளை பெற இந்த 6 தலங்களுக்கு ஆற்றுப்படுத்துறார். சோ அவரு வழிகாட்டின அந்த ஆற்றுப்படை வீடுகள் தான் காலப்போக்குல பேச பேச ஆறுபடை வீடுகள்னு மாறிடுச்சு. பாத்தீங்களா? இதுதான் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை. சரி, இந்த பெயர் மர்மம் இப்போ தீர்ந்துடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. அடுத்த பகுதி 6 வீடுகள் 6 உண்மைகள். இதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய தத்துவங்கள் இருக்கு. இந்த 6 கோவில்களும் நம்ம வாழ்க்கையோட 6 முக்கியமான விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, திருப்பரங்குன்றம் உறவுகளையும் திருமணத்தையும் குறிக்குது. திருச்செந்தூர் நம்மளை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கிற இடம். பழனி ஞானத்தையும் அறிவையும் குறிக்குது. சுவாமிமலை ஆரோக்கியம். திருத்தணி தலைமை பண்பு. கடைசியா பழமுதிர்ச்சோலை செல்வம். ஆக ஒரு மனுஷன் முழுமையா வாழத் தேவையான அத்தனையும் இந்த 6 இடங்கள்ல அடங்கியிருக்கு. அடுத்ததா புனிதத்தின் சில தரிசனங்கள். இந்த தத்துவங்கள்லாம் அந்தந்த கோவில் கதைகள்ல எப்படி வருதுன்னு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க. முதல்ல திருச்செந்தூர் பாதுகாப்போட கோட்டைன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணம் முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தின இடம் இதுதான். இதுக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சி இருக்கு. சுத்தி உப்பு தண்ணி கடல். ஆனா அதுக்கு நடுவுல கரையோரத்துல நாளைக்கிணறுன்னு ஒரு சின்ன கிணத்துல இருந்து இன்னைக்கும் நல்ல தண்ணி, அதாவது குடிநீர் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தெய்வீக அதிசயம் தானே. அடுத்ததா இந்த எண் 9. இந்த எண்ணுக்கும் ஞானத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதுவும் அடுத்த படை வீட்ல. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த 9 வேறனும் இல்ல, போகர் சித்தர் பழனி முருகன் சிலையை செஞ்சாரே, அதுக்கு அவர் பயன்படுத்திய நவபாஷாணங்கள். அதாவது 9 விதமான விஷத்தன்மை கொண்ட மூலிகைகள். இந்த மூலிகைகளை ஒரு கலவையா மாத்தி அதை ஒரு தெய்வ சிலையா செஞ்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் பழனி முருகன் சிலை வெறும் கல்லில்ல, அதுவே ஒரு மருந்து, ஞானத்தோட உறைவிடம்னு சொல்றாங்க. சுவாமிமலையோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. இங்கே மகன் குரு, அப்பா சீடன். என்ன ஆச்சுன்னா, படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல. அதனால சின்ன பையனா இருந்த முருகன் அவரை கோவத்துல சிறையில அடைச்சிடுறார். அப்ப சிவபெருமான் வந்து, உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்க முருகன் சொல்றார், தெரியும், ஆனா நீங்க சீடனா கீழே உட்காந்தா நான் குருவா இருந்து சொல்றேன்னு. சிவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மகன்கிட்ட உபதேசம் வாங்கின புனிதமான இடம்தான் இந்த சுவாமிமலை. இதுலேருந்து என்ன தெரியுது? அறிவுக்கு முன்னாடி வயசு பதவியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அறுபடை வீடுங்கிறது வெறும் நாம போயிட்டு வர கோயில்கள் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்வுக்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அதாவது இது வெறும் ஒரு புனித பயணம் கிடையாதுங்க. இது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தையும் குறிக்குது. உறவுகள் ஆரம்பிச்சு பாதுகாப்பு, ஞானம், ஆரோக்கியம், தலைமைத்துவம், செல்வம்னு ஒரு மனுஷன் முழுமையான சமநிலையான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான ஒரு வரைபடம் தான் இந்த அறுபடை வீடுகள். நக்கீரர் எப்படி பக்தர்களை முருகன்கிட்ட வழிகாட்டினாரோ அதே மாதிரி இந்த 6 வீடுகளும் நம்மள ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி வழி நடத்துது.
ஒரு வீரம், ஞானம், அருள் நிறைஞ்ச பயணம் இது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க இப்போ எந்த படை வீட்ல இருக்கீங்க?